போத்தீஸில் ஆஃபர்னு சொல்லி நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு பார்ப்போம். ஆக்சுவலி என்னோடய லிஸ்ட்டு இது தான். இதில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் வாங்கலைன்ற நீங்களே பார்ப்பீங்க. டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இது போக தேவையில்லாததும் நான் நிறைய வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 பை வாங்கியிருக்கேன். ஆனால் அதில் தேவையுள்ள பொருள் தேவையில்லாத பொருள்னு சொல்ல முடியாது. நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதெல்லாம் எப்படியாவது நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது நம்ம யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி நான் பார்த்த நிறைய வீடியோவில் நிறைய இடத்துல நான் இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கணுன்றது ஆசை, என்னோட ஆசை. அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சத்தியமாக நான் வேணும்னு வாங்கலைங்க. ஆக்சுவலி இப்போ ப்ரைஸ் டேக் பார்க்கும்போது அங்கே உள்ள சேல்ஸ் கேர்ள் என்ன பண்ணாங்கன்னா 50% ஆஃபர் மேம், எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஓகே 50% தானே ஆஃபர், ஓகே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பில் போடும்போது தான் வந்தப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக்கு. சரியான கூட்டமாக, நம்மளால் ரிட்டனும் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல, திட்டு தானே, நம்ம 4 திட்டு வாங்கிக்கலாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன திருப்தியோடு வாங்கிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் உன்னெல்லாம் ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டே போக மாட்டேன், நீ கனவுல கூட நினச்சிடாத சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லா தாங்க இருக்குது. இருப்பாங்களே இந்த ஷிஃப், இது ரொம்ப நாள் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். அவங்க யூஸ் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். க்ளவுஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலலாம் யூஸ் பண்ணுவாங்களா, எனக்கு அதை பார்க்க ஆசை. அதனால் நம்மளும் ஒரு தடவையாவது வாங்கணும்னு நான் அது பிளான் பண்ணியே எடுக்கலாம். ஆனால் 3 ஒரே பிராண்ட்லேயே அமைஞ்சிருக்குது. இது வேறு லெவலுங்க. இந்த ஹேண்ட் வாஷ் எத்தனை வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். இந்த குழந்தைங்க முதல் கொண்டு யூஸ் பண்ணுவாங்க. கையை வச்சோடனே பூ ஷேப்புங்க. ஸ்மெல்லும் வேறு லெவலு. அவ்வளோ ஸ்மெல்லு. கொஞ்ச நேரம் நம்ம கையை அவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ வாசம். என்னால் அதை மறக்கவே முடியல. நான் வாங்கினது என் மனசு திருப்திக்காக வாங்கினேன். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சிங்க. மற்றபடி எதுவும் இல்லை. விடுங்க, பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஷாப்பிங் அப்போ உங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கா? நீங்களும் லிஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பீங்க, ஆனால் வாங்கினது ஒன்றா இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க காய் ஷார்ட்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.